ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். WHO அதாவது உலக சுகாதார அமைப்பு இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஹெல்த் அலர்ட்டை கொடுத்திருக்காங்க. ஆப்பிரிக்கா நாடான காங்கோ மற்றும் உகாண்டாவுல எபோலா வைரஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. நிலைமை ரொம்ப சீரியஸா போனதுனால WHO இதை ஒரு குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியா அறிவிச்சிருக்காங்க. லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி இந்த எபோலா வைரஸ் பாதிப்பால இதுவரைக்கும் 88 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 300க்கும் மேற்பட்டவங்க சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இதனால WHO டைரக்டர் டெட்ரஸ் அதானோம் எக்ஸ் சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. கொரோனா டைம்ல பண்ண மாதிரி லாக்டவுன் தேவையில்ல, ஆனா உலக நாடுகள் தங்களோட இன்டர்நேஷனல் பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணி முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா காங்கோ மற்றும் உகாண்டாவுல எபோலா வைரஸ் பரவுறது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே ஒரு 20 தடவைக்கு மேல அங்க எபோலா அவுட் பிரேக் ஆகியிருக்கு. ஆனா இந்த தடவை ஏன் இவ்வளவு பதறாங்க தெரியுமா? ஏன்னா இப்ப பரவிட்டு இருக்கிறது சாதாரண எபோலா இல்ல, அதோட ஒரு அரிய வகை திரிபு ராரே ஸ்ட்ரெயின். இதுக்கு பேரு புண்டிபுகியோ வைரஸ். இதோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா இந்த புண்டிபுகியோ வைரஸ் கியூர் பண்றதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அப்ரூவ்ட் மெடிசனோ அல்லது வேக்சினோ கிடையாது. இந்த வைரஸ் ஹிஸ்டரியில இது வரைக்கும் 2 தடவை தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 2007ல உகாண்டாவுல வந்தப்போ 37 பேர் இறந்தாங்க. அப்புறமா 2012ல காங்கோல வந்தப்போ 29 பேர் இறந்தாங்க. ஆனா இந்த தடவை இதோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வைரஸ் மத்த நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட கூடாது. அதே சமயம் குளோபல் லெவல்ல இருக்கிற டொனேஷன் ஏஜென்சி உடனே ஃபண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் WHO இப்போ இந்த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இனிமே தான் சர்வதேச நாடுகள் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்னு பார்க்கணும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.